தேவக்கோட்டையில் ஆசிரியர் வீட்டில் பட்டப்பகலில் 180 சவரன் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் பணம் கொள்ளை போய் உள்ளது. கணவன் மனைவி இருவரும் ஆசிரியராகவும் மகள் தபால் நிலைய ஊழியராகவும் உள்ள நிலையில் கவனக்குறைவால் கொள்ளை நடைபெற்றது எப்படி? சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ராம்நகர் தில்லை நகர் 6வது வீதியில் வசித்து வருபவர் 58 வயது சஞ்சீவி ஞானசேகர். இவர் அரசு உதவி பெறும் தேவக்கோட்டை நகரத்தார் மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை வரலாற்று ஆசிரியராக உள்ளார். இவரது மனைவி ஜெயராணி கண்ணங்குடி ஒன்றியம் நானாக்குடி கிராமத்தில் உள்ள தொடக்கப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர்களின் மகள் ராம்நகர் கிளை தபால் நிலையத்தில் தற்காலிக பணியாளராக வேலை பார்க்கிறார். இன்று காலை வழக்கம் போல் பெற்றோர் பணிக்கு சென்ற பின் வீட்டின் உள்பகுதியை பூட்டாமல் கொசு வராமல் இருக்க அடைக்கப்பட்ட வெளிப்பகுதியை மட்டும் பூட்டிவிட்டு மகள் வேலைக்கு சென்றுள்ளார். தபால் நிலையம் அருகில் இருப்பதால் மதிய உணவுக்காக வீட்டிற்கு வந்தவருக்கு அதிர்ச்சி காத்திருந்துள்ளது. எளிதில் பிரிக்கக்கூடிய கொசுவலை கதவை உடைத்து மர்ம ஆசாமிகள் வீட்டின் உள்ளே புகுந்துள்ளனர். லாக்கரை உடைக்க சென்றபோது லாக்கருக்கு அருகிலேயே சாவி வைக்கப்பட்டுள்ளது. வந்த வேலை இலகுவாக முடிந்ததாக கருதிய கொள்ளையர்கள் சாவியை எடுத்து லாக்கரை திறந்து அதிலிருந்த தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது தொடர்பாக பெற்றோருக்கும் காவல்துறைக்கும் அந்த பெண் தகவல் அளித்துள்ளார். தகவல் அறிந்த தேவக்கோட்டை டவுன் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிர விசாரணை நடத்தினர். சிவகங்கையிலிருந்து தடயவியல் நிபுணர்கள் சென்று தடயங்களை சேகரித்து சென்றனர். போலீஸ் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டது. தேவக்கோட்டை டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் 180 சவரன் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். தங்கம், வெள்ளி மற்றும் பணத்தை லாக்கருக்குள் வைத்துவிட்டு லாக்கரின் சாவியை அருகிலேயே வைத்ததுடன் வீட்டையும் முறையாக பூட்டாமல் வெளியில் சென்றதால் கொள்ளை நடைபெற்ற சம்பவம் தேவக்கோட்டை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.